ரொம்ப ருசியா வீடே மணக்கிற மாதிரி சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா செய்கிற முறையில். இது வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சரி ஸ்மெல்லும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 குச்சி கருவேப்பிலை இலை, 20 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வறுபடணும். இந்த அளவு வறுபட்டதும் இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுங்க. இது உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வரும். இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கிங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ நல்லா இந்த அளவு வறுபட்டதும் இதையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இந்த அளவு வறுபட்டதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்குங்க. வறுத்து இப்போது இதை தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் இந்த பருப்பு, தனியா இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான வீடே மணக்கிற சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.